ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை ஈவினிங் டைம் பார்த்தாக்கா ஒரு 6:30 இருக்கும். வெளியே கிளைமேட் பார்த்தா ரொம்ப சில்லுன்னு சூப்பராகவே இருந்தது. குழந்தைங்க கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் 6 மணி ஆச்சுனாவே கொசு தொல்லை தாங்க முடியாது. அதனாலே கதவு ஜன்னலெல்லாம் சாத்தி விட்டுருவேன். சாத்தி விட்டுட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தாக்கா போட்டபடியே இருந்துச்சு. சரி, கிச்சன் க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கழுவி கமுத்திருந்தால் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் மூடி போட்டுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு காலையில் காலிஃப்ளவர் குழம்பு தான் வச்சுருந்தேன். சாந்தாட்டி வச்சுருந்தேன். அது இருந்துச்சு. அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு அரிசி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டேன். ஏன்னா வந்துட்டு அவர் வரத்துக்கு லேட் ஆகும். அவர் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே கையோட இட்லிக்கும் அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டு எல்லாம் தனித்தனியாக. ஏன்னா வந்துட்டு என் மாவு அரைச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. இந்த ஒரு வாரத்துலேருந்து வெறும் சாப்பாடு தான், இட்லி தோசை எதுவுமே செய்யலை. தம்பி வேற கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அரிசி ஊற வச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப்பில் வந்துட்டு வெறும் துணியில் தான் நல்லா க்ளீனாக துடைச்சி விட்டுட்டேன். இப்போதைக்கு கிச்சன் வேலைலாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னோடய வேலை கொஞ்சம் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணியிருக்கு, அதை தைக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.